உங்களோட தொகுதியோட வேட்பாளர்கள் யாராருன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. உங்களோட தொகுதியோட வேட்பாளர்கள் யாராருன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. பாத்தீங்களா, நம்ம தொகுதி வேட்பாளர்கள் யாராருன்னே நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இதுதான் நம்மளோட உண்மையான நிலைமை. வாக்காளர் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. ஒரு நல்ல குடிமகனா எல்லாரும் தவறாம ஓட்டு போடுங்க. சரி, ஓட்டு போட்டா மட்டும் போதுமா? இல்ல, உங்க தொகுதி வேட்பாளர்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வாக்குறுதிகள் என்னென்ன, அவங்களுடைய விமர்சனங்கள், புகார்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி சிந்திச்சு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. நம்ம புதுசா ஒரு பொருளை வாங்கணும்னாலே அது ஆன்லைன்ல நிறைய ரிவ்யூ பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கிட்ட செக் பண்ணி அந்த பொருளோட எம்ஆர்பி என்ன, குவாலிட்டி என்ன, அது விலைக்கு தகுந்த பொருளாங்கிறத இந்த மாதிரியான நிறைய செக் பண்ணி தான் அந்த பொருளையே வாங்குறோம். நம்மளை ஆட்சி பண்ண போற ஆட்சியாளர்களை இந்த மாதிரியான ஸ்டடி பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கிறதா நம்மளோட கடமை. அப்படி பண்ணாம ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில போய் அங்க ஒட்டி இருக்கிற போஸ்டரை பார்த்து யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏதோ சின்னத்துக்கு வாக்களிக்காம சரியா சிந்திச்சு சரியான வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க.